ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷஷ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்சி பிரான்ச்சோட ஓசி கேட்டகரி கட் ஆஃப் பேசிஸில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகியிருக்க டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே சேலம் ரீஜியனில் லொக்கேட் ஆகியிருக்க காலேஜஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2615. அண்ட் லாஸ்ட் இயர் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு 193ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2618. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கிற கட் ஆஃப் 178ல் க்ளோஸ் ஆகியிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2653. அண்ட் லாஸ்ட் இயர் இந்த பிரான்ச்சுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு, அதாவது சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 170.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1307. அண்ட் இந்த காலேஜ்க்கு லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 160.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்பி சாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2639. அண்ட் லாஸ்ட் இயர் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு சிஎஸ்சி பிரான்ச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா 142ல் வந்துட்டு க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் திராஜ்லால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜுக்கு வந்து கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2345. அண்ட் லாஸ்ட் இயர் இந்த காலேஜ்க்கு வந்து சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 138ல் வந்துட்டு க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2634. லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 138ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ்க்கு வந்து கவுன்சிலிங் கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2646. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 132.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் பாரதியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2643. லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 132ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி பேஸ் பண்ணி எடுத்த கட் ஆஃப் தான். அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2636. அண்ட் இந்த காலேஜ்க்கு சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 131.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2302. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 130.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2347. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 130ல் வந்துட்டு க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2648. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 127ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் மஹிந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2623. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 127ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2659. அண்ட் லாஸ்ட் இயர் வந்துட்டு சிஎஸ்சி பிரான்ச் எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 126ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2346. லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 125.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் இதயா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1605. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பிரான்ச்சுக்கு 123ல் வந்துட்டு க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2625. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 119.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற காலேஜ் மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1430. அண்ட் லாஸ்ட் இயர் சிஎஸ்சி பிரான்ச்க்கு எவ்வளோ கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 96.5ல் க்ளோஸ் ஆகியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பிரான்ச்சோட ஓசி கேட்டகரியை பேஸ் பண்ணி எடுத்த கட் ஆஃப் தான் சேலம் ரீஜியனில் லொக்கேட் ஆகியிருக்க காலேஜஸ். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.